நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. துதித்திடற்கு அரிய செவ்வேள் செய்ய பேர் அடிகள் வாழ்க, சேபலும் மயிலும் வாழ்க, வெய்ய சோர் மார்பு கேண்ட வேற்படை வாழ்க, அண்ணான் பொயில் சேர் அடியார் வாழ்க வாழ்க, இப்புவனம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. திருச்சிற்றம்பலம். குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலாய், சுற்றம் நீ பெறானும் நீ தொடர்ந்திலங்கு சோதி நீ, கற்ற நூல் கருத்தும் நீ அறுத்தம் இன்பம் என்றிவை முற்று நீ புகழ்ந்து முன் உரைப்பதன் முகமனே. சைவத்தின் மேல் சமயம் வேறிலை அதில் சார், சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம்முயிர் துணையே. கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று நூதலம் கண்டாரை வசப்படுத்த கனிந்தவாய் அழகும் பெருமை தெரு துறவோடு பொறையுடத்தில் பொறுத்தே பியகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனம் மரபினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்த்துரசை சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடு நாவினில் என்றும் உன்னி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. சிற்றபேசா சிவ சிதம்பரம் ஸ்ரீ கார்த்திகே நாம சங்கீர்த்தனம் சுப்பிரமணியம் ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் சுப்பிரமணியம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ கொடியடை நாயகி அம்பிகை சமேத எந்த ஸ்ரீ மாசிலாமணீஸ்வர பெருமானுடைய பொற்பாத மலர்களை அடியேன் மனமொழி மெய்களாலே பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான சபையிலே கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது மனம் கண்ட வணக்கம் உரியதாக. சிவகிருபையாலே நமது திருவிளையாட புராண தொடர் சிந்தனை இந்த புனிதமான வேளையிலே தொடங்க இருக்கிறது. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. பின்னர் அடுத்த படலத்தில் நக்கீரனை கரையேற்றினார். இனி அதே வரிசையில் கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்த படலம் என்பது முனிவர் பெருமான் நமக்கு எடுத்துரைக்கிற அடுத்த அழகான செய்தியாகும். அதனை நாம் இப்பொழுது காணலாம். திருச்சிற்றம்பலம். கொன்றையும் தெரியல் வேந்த கூடல் எம்பெருமான் செம்பொன் மன்றலம் கமலத்து ஆழ்ந்து வழிபடு நாபலோனை அன்று அகன் கரையேறிட்ட அருளுரை செய்தேன். இப்பால் தென் தமிழ் அணையான் தேர தெரிட்டிய திறனும் சொல்வாம். கூடலெம் பெருமான் சுக்கநாதர் கூடலாகிய மதுரையில் இருக்கிறேன் பெருமான் கொன்றையும் தெரியல் வேந்த கொன்றை மாலை சூடியிருக்கின்ற சுக்கநாதர் செம்பன் மண்டலம் கமலத்து ஆழ்ந்து வழிபடு நாவலோனை பொற்றாமரை குளத்தில் மூழ்கி தத்தடிக்கின்ற அந்த நக்கீரரை தூக்கிய பெருமான் மண்டலம் கமலத்து ஆழ்ந்து வழிபடு நாவலோனை. நாவலன் புலவர் அவரை சுவாமி என்ன பண்ணார்? அன்று அகன் கரை ஏறிட்ட அருளுரை செய்தேன். அந்த பொற்றாமரை குளத்தில் மூழ்கி கிடந்த நாவலனை நக்கீர பெருமானை அப்படியே கரையேறிவிட்ட செய்தியை நாம் சொன்னோம். அன்றகன் கரை ஏறிட்ட அருளுரை செய்தேன். 3 வரியில இதற்கு முந்தைய படலம் சிந்திக்கப்படுகிறது. 4வது வரிதான் இந்த படலத்துக்கு முன்னுரை. இப்பால் இனி
தென்தமிழ் அணையான், தமிழுக்கே உரிய நக்கிர தேவர் பெருமான் சேர, தென்தமிழ் அணையான் சேர, நக்கிர தேவன் ஆயினாருக்கு அற்புதமான தமிழுடைய பெருமையை சொல்லிய செய்தி சொல்லலாமா? தென்தமிழ் அணையான் சேர செருட்டிய திறனும் சொல்பாம். தென்தமிழ், இந்த தென்கிற வார்த்தை அற்புதமான வார்த்தை. தென் என்பது சாதாரண தெற்கு, தெற்கு சவுத். ஆனால் தென்தமிழ் என்று சொன்னால் தெற்கு இருக்கிற மொழி என்பது சாதாரண பொருள். ஆனால் அதை விட மேலான பொருள் தென் என்பதற்கு அழகுன்னு அர்த்தம். அழகு பொருந்திய தமிழ். உலக மொழிகளிலே உயர்ந்த மொழியாக பேசப்படுவது தமிழ். அதற்கு தனியான அழகு. இந்த அழகுங்கிற சிறப்பு ழகரம் இருக்கு பார்த்தீங்களா, அது வேற எந்த மொழியிலும் கிடையாது, தமிழுக்கு தான் விழு. தமிழ் அந்த இல் இருக்கு கடைசியில் விழு. அதை ஆங்கிலத்தில் போடும்போது பேசாம TAMIL போட்டிருந்தோம். அதை தமிழ் அப்படிதான் சொல்லணும். அந்த ஸ்பெல்லிங்களை பார்த்தா அது TAMIL சொன்னா தமிழ் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லை, அந்த இல் இருக்க சிறப்பு அது வேற எந்த மொழிக்கும் கிடையாது, அது தமிழுக்கே உரியது. ஆனால் தமிழ் என்பது அழகு பொருந்திய மொழி. அந்த அற்புதமான மொழி உலகத்தில் உச்சகட்டத்தில் இருக்கிறது தமிழ். அது செம்மொழினே அதற்கு மேலான மொழி. அது அருமையான தீன் தமிழ், அருள் தமிழ் அது. ஆகவே தென்கிற அடமொழியை கொடுத்தார். தெற்குன்னு அர்த்தம் அல்லப்பாது, அழகு பொருந்திய அருள் நலம் மிக்க எழில் மிக்க தமிழ். அணையான் தேர, நக்கீரர் அதனை தெரிந்து கொள்ளும் பொருட்டு தெருட்டிய திறனும் செல்வாம். நக்கீரருக்கு அவர் தெளிவாக கருத்து பெறுமாறு உபதேசம் செய்தி சொல்லலாமா, கேட்கிறீங்களா என்று நம்மை அழைக்கிறார் முனிவர் பெருமான். முன்பு நான் மாடக்கூடல் முழு முதல் ஆணையால் போய் இன்புற அறிஞை ஈட்டத்தி எய்தியாங்கு உரையும் கீரன் வன்புறு கோட்டம் தீர்ந்து மதுரையம் பெருமான் தாழி அன்புறு மனத்தனாகி ஆய்ந்து மற்ற இதனை செய்வான். முன்பு நான் மாடக்கூடல், நான் மாடக்கூடல் ஆகிய மதுரையில் இருக்கிற முழு முதல் சிவருமான். எல்லா கடவுளுக்கும் முழு முதல் பரமேஸ்வரன் தான், முழுமையான கடவுள். அதனால்தான் அப்பர் பெருந்தகையார் முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி முளைத்தானேவர். எல்லா கடவுளுக்கும் முதல்ல தோன்றினவர் நம்ம பரமேஸ்வரன் தான். அவர் ஈடும் இணையுமற்ற கடவுள், பெருஞ்சிறப்பு உடைய பெருந்தகையார். ஆகவேதான் முழு முதல்னார். முழு முதல் ஆணையால் போய் இன்புற அறிஞர் ஈட்டத்து, அறிஞர்கள் ஆகிய புலவர்கள் மத்தியில சிவருமான் ஆணையினால நக்கீர தேவர் இடம்பெறுகிறார். இன்புற அறிஞர் ஈட்டத்து எய்தி ஆங்கு உரையும் கீரன். 48 புலவர்கள் மத்தியில நக்கீரர் தலைமைப்பிடமா இருக்கிறாராம். ஆனால் அவருக்கு ஒரு குறை. என்ன குறைனா, வன்புரு கோட்டம். கோட்டம்னா வளைவு, 4 அகங்காரம். பண்பு அது முறையற்ற ஒரு வளைவு. அந்த அறிவில் நேரான அறிவு இல்லை, 4 அகங்காரம். நான் எல்லாம் எனக்கு தெரியும், அதனால அந்த பாட்டில் சொற்குற்றம் இல்லை, ஆனால் பொருள் குற்றம் இருக்கிறது. பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையான மனம் கிடையாது என்று வாதம் செய்த இந்த ஈகோ இருக்குத 4 அகங்காரம், அதைத்தான் கோட்டம்னு சொன்னார். பண்புரு கோட்டம் தீர்ந்து, அது ஆபரேஷன் பண்றாரு சுக்கநாதர். அந்த வளைவு, மூளையில் ஒரு வளைவு வந்துருச்சு, அதை ஸ்கேன் எடுத்து பார்க்கணுமா. அவருக்கு அவர்தான் பார்க்கறாரு, ஸ்கேன்ல அப்படி பார்க்கறாரு. இந்த 4 அகங்காரம் இருக்கு. அதனால நேர ஐசிவார்டு எங்க பொற்றாமர் குளத்தில் எழுதாரு. அங்க போய் தலை குப்பரை விழுந்து
சொக்கநாதா அப்படிங்க. உடனே சுவாமி காப்பாத்துறார், அந்த கோட்டத்தை தீர்க்கிறார். சாப்பிடு போ, சாப்பிடு, சாப்பிட்டா வன்புரு கோட்டம் தீர்ந்து 4 அகங்காரத்தை சுவாமி முதல்ல இருக்கிறார். ஆனா எல்லாருக்கும் நமக்கு அந்த நோய், யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான். திருவள்ளுவர் சொல்ற செருக்கு, என்னை விட யாரு உலகத்தில் மேலானவங்க? எல்லாருக்கும் இருக்கு, சிறு சிறு பெருசு வரைக்கும் எல்லாருக்கும் நான்கிறது. அதை முதல்ல கட்டறுத்து விட்டாதான் சிவரோன் பக்கத்தில் போக முடியும். வன்புரு கோட்டம் தீர்ந்து மதுரை எம்பெருமான் தாவில். முதல் வரியில் என்ன சொன்னாரு? நான் மாடக்குடல் முழு முதல் சொன்னாரு அர்ச்சனை. 3வது இன்னொரு அர்ச்சனை பண்றாரு பாருங்க. மதுரை எம்பெருமான், மதுரை இருக்க எம்பெருமான் இருக்கிறாரு, அவர் தாழ் பாதத்துல அன்புரு மனத்தனாகி. முதல்ல வன்புரு கோட்டம் இருந்தது, வளைவு கட்டியாச்சு, கட் பண்ணியாச்சு. இப்ப மனம் எப்படி இருக்குது? அன்புரு மனத்தனாகி ஆய்ந்து மற்றிதனை செய்வான். பரமேஸ்வரன் திருப்படியில மேலான அன்பு. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டமின். அன்புன்னு சொன்னா கண்ணப்பனார் தான் மனசு. அவர் வச்ச அன்புக்கு ஈடு இணையலை. 6 நாள்ல குடிமித்தவரை பார்த்த உடனே தன் குழந்தையாக அவரை பாவித்து கண்ணப்பனார் அப்படி திருக்குறுக்கை வீரட்டான பாடலை நேற்று ஓதுவார் அழகா பாடினார். தோல் பெரும் செருப்பு தொட்டு நக்கிறேர். அந்த கண்ணப்பனாருடைய செருப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது பெரிய செருப்பான், தோலால் ஆகியது. தோல் பெரும் செருப்பு தோய், அதை போய் வைக்கிறார் சுவாமி மேல. அப்படிப்பட்ட ஈடு இணையற்ற அன்பு. அந்த அன்புல நக்கிரதேவனாருக்கு ஒரு பங்கு கிடைக்கு. அன்புரு மனத்தனாகி ஆய்ந்து மற்ற இதனை செய்வான். கட்டமிழ் கடுக்கை அண்ணல். எல்லாம் சாமி அர்ச்சனை புதுசு புதுசா பண்றாரு பாருங்க. கட்டமிழ் கடுக்கை அண்ணல். கடுக்கை என்று சொல்லக்கூடிய அழகான வில்வத்தை அணிந்திருக்கிறாராம் சிவபெருமான். கட்டமிழ் கடுக்கை அண்ணல் கண்ணினால் அவிந்த காளை. நெற்றிக்கண்ணால சுட்டெரிச்சார் ஒரு காளைய. யார? மன்மதனை, இளமையான காளை. அவனை நெற்றிக்கண்ணால் அபிச்சாரா சுவாமி. கட்டமிழ் கடுக்கை அண்ணல் கண்ணினால் அவிந்த காளை மற்றமிழ் மலரோனாலும் மாயவனாலும் காக்கப்பட்டவன் அல்லன். சுவாமி நெற்றிக்கண்ண திறந்தவுடனே மன்மதனை காப்பாத்துறதுக்கு மகாவிஷ்ணுவோ பிரம்மா பக்கத்திலே வரல, அவங்களால முடியாது. கையிலின் அடிவாரத்தில் தேவர்கள் மத்தியில் பிரம்மா மகாவிஷ்ணு எல்லாரும் சேர்ந்து, மன்மதா நீ மலை உச்சிக்கு போப்பா, சுவாமத்தில் இருக்காருப்பா, உன்னுடைய அம்பு அவர் மேல பாய்ச்சு என்று அவனை தள்ளி விடுறாங்க மன்மதனை. ரஜி சொல்றா, வேண்டாம் என் கணவனை கொல்லாதீங்கிறார். கேட்க மாட்டோம்காங்க. நீ போறையா இல்லை நான் உன்னை கொல்லட்டுமாங்க. அப்ப குட்டுப்பட்டாலும் மோதிர கையால குட்டுப்படும். இந்த பேரை விட சாவை விட சிவருமான் திருக்கிறதுனால சாலாமே. அந்த முடிவில் மன்மதன் போறான். அப்படி நெற்றிக்கணை திறந்து சாம்பராக்கும் போது மகாவிஷ்ணு பிரம்மாலாம் பக்கத்தில் வர முடியுமா? அதான் சொல்றார் அவர். மற்றவில் மலரோனும் மலரோனாலும் மாயவனாலும், மாயவனாகிய மகாவிஷ்ணுவாலும் தாமரமில் இருக்கும் பிரம்மாவாலும் காக்கப்பட்டவன் அல்லன். இவர்களெல்லாம் மன்மதனை காப்பாற்ற முடியல. அண்ணா நுதல் பழு நுதல் விழிப்படுதி. அதே நெற்றிக்கண்ண திறந்தாரு. இப்ப யாரும் பாதிச்சு நக்கிரதேவரை பாச்சு தொடுநோய் ஆயிடுச்சு. பயங்கரமான வெப்பு நோய் வச்சு 4 ஆங்காரத்தன இந்த நெற்றிக்கண்ணை திறந்து நக்கிரருக்கு தண்டனை கொடுக்கிறார் சுவாமி. விழிப்படு தீ நம்மை சுட்ட போது, அந்த அக்னியை நீ சுட்ட போது
என்னை காப்பாத்தனது எது தெரியுமா? சுட்ட போது உருப்பம் தீர்த்து காத்தது இத்துபன கஞ்சம். என்னை காப்பாத்தினது இந்த பொற்றாமரை குளம். உருண்டு உருண்டு உண்மை குளிச்சு விழுந்தார். அப்ப அவனுடைய வெப்புநோயை காப்பாத்துறது. அன்று மன்மதனை அடிக்கும் போதே பிரம்மவிஷ்ணுவை காப்பாற்ற முடியல. ஆனால் இன்று அதே நெத்திக்கண் என்னை எரிச்ச போது என்னை காப்பாத்தினது பரமேஸ்வரா உன்னுடைய பொற்றாமரை குளம். நீங்க காப்பாத்துறது. ரெண்டுக்கு வித்தியாசம் பத்தியலா? மன்மதனுக்கு காப்பாற்ற முடியல, ஆனால் நக்கீரரை சுவாமி காப்பாற்றுறார். இதன் மூலமாக பொற்றாமரை குளத்தில் உள்ளே முங்கி சுட்ட போது உருப்பம் தீர்த்து காத்தது சுவன கஞ்சம். கஞ்சம்னா தாமரை, பொற்றாமரை. சுவனம்னா தங்கம். தங்கமா தாமரையா போச்சிருக்கு, தங்க தாமரை. ஆகவே சுவன கஞ்சம் இப்பெரும் தடமே எம்மை எம்மையும் காப்பது. இந்த பொற்றாமரை குளம்தான் என்னை இனியும் காப்பாற்றும். இதுக்கு ஈடு இணை கிடையாது. நக்கீரர் சொல்றார், இப்பெரும் தடமே எம்மை எம்மையும் காப்பதென்னா கப்பிலா மனத்தோன். நக்கீரருடைய மனம் எப்படி தெரியுமா? கப்புன்னா பிளவு, பிளவு இல்லாத மனம். அவர் மனம் சொக்கநாதர்கிட்ட நேரடியா பார்க்கும். அங்கிட்டு திரும்பல. சொக்கநாதருடைய சனையை போய் தரிசனம் பண்ணும்போது அங்கிட்டு ஒரு பார்வை இங்கிட்டு ஒரு பார்வை. நம்மளாம் கியூல யாரு முன்னாடி நிற்கா பின்னாடி நிற்க. அவன் 5 விட சங்கிலி போட்டிருக்கா, நம்ம ஒரு வருடத்துல சங்கிலி போட்டிருக்கோம். கியூல நிற்கும் போது அப்பா அந்த சேலை எங்க எடுத்ததோ இந்த சேலை இங்க இருக்கு, இந்த மாதிரிலாம் ஒப்பிட்டு கண்கள் போகுது. ஆம்பளை கேட்க வேண்டாம், அது கண்ணு கொஞ்சம் கூட அதுக்கு எல்லை இல்லாத கண்ணு. அவாறு சுற்றி அடிக்கிட்டே இருக்கும். இங்க திங்கிறது கிடைக்கா அதை பார்க்கும். ஆனா சுவாமி கொஞ்ச நேரம் தான் பார்க்கும். அது பிளவுபட்ட மனம். ஆனால் நக்கீருடைய பணம் அப்படி இல்லை. கப்பிலா மனத்தனாகி பிளவுபடாத ஒருமைப்பட்டுடைய. அதனால்தான் நம்முடைய தந்தையாக இருக்கிற அப்பர் பெருமான் அழகா பண்ண சேம்பரத்தில் நடராஜமூர்த்தியை தரிசனம் பண்ணும் போது அங்கே அப்பெருமானுடைய குனித்த உருவத்தை பார்க்கிறார். என்ன நல்லா இருக்கிறா, நல்லா இருக்கிறா சுவாமி கேட்காராம். எப்போ வந்தேரே? சமண பெண்களை பாடா படிச்சினாங்களே, ஒன்றும் டேமேஜ் ஆகலையே அப்படின்னு சாமி கேட்க மாதிரி இருக்கான். ஒன்றி இருந்து நினைமென்கள், அதான் ஒன்றி இருந்து நினைமென்கள் கப்பிலா மனம். ஒன்றி இருந்து நினைமென்கள் உந்தமக்கு ஊனமில்லை. அப்படி இருந்தா உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. தரிசனம் பண்ணும் போது அதே சிந்தனை, குதிரை கடுவாளம் போட்ட மாதிரி நிற்கணும். அங்கிட்டு இங்கிட்டு பார்க்கணும், அது உயர்வு. அதனால நடராஜமூர்த்தி தரிசனம் பண்ணும்போது அப்படியே அம்பல கூத்தனையே பார்க்கணுமே ஒழிய ஒன்றரை கண் போட்டு வெங்கடாஜலையை பார்க்கணும். அங்க இருக்கிற போது அந்த பக்கம் வாங்க அங்க வாங்க. ஒரு பக்கம் நடராஜரை பார்க்கான், ஒரு பக்கம் வெங்கட பெருமாளை பார்க்கான். 2 பக்கத்துல பக்கத்தில் இருக்கு. இவர் படுத்து கிடக்காரு, அவர் நடனம் ஆடுறாரு. இந்த படுத்து கிடக்கவனை பார்க்கணுமா? அங்கிருந்து வராரு ஜனாதிபதி அவர்கள் படுத்து கிடக்கவரை பார்க்கணும். அத்திமரத்து வரத பெருமாளை பார்க்கறதுக்கு பிளேன்ல வந்து ஹெலிகாப்டர்ல வந்து அவர் எந்திரிச்சு உட்காரலாம்ல. ஜனாதிபதி வந்திருக்காரு, இந்தியாவினுடைய 130 கோடியினுடைய தலைவர் அவர் வந்திருக்காரு. இவருக்கு ஜாமுன்னு படுத்து கிடக்காரு, எந்திக்கலாம்ல. ஒரு காபி கூட உடிச்சிருக்காராம். அவருக்கு நெய்வேத்தியம் நம்மளாம வரிசையா பாட்டோம், புதுசு புதுசா போடுவான். வந்திருக்கார, கொஞ்சம் எந்திரிச்சு வாங்க நல்லா இருக்கலான்னு கேட்கலாம்ல. 6 ஆள் படுத்து கிடக்கார். ஆனா நம்ம சுவாமி நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அவரை பார்க்காம சைடில் இப்படி பார்க்காங்க. நான் பார்த்தேன், வேதனையா இருந்தது. பாதி பேர் அங்க பார்க்காம, பாதி பேர் இங்க பார்க்க. ஒப்புயர்வில்லாத ஆனந்த குத்தனை பார்த்து மகிழ வேண்டும். இந்த சைல செத்தி செத்து பிறக்கிற இவரையா பார்க்கணும். நானும் அன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்துருந்தேன் அத்தியாமத்துக்காக. அப்போ சில செய்திகள் எல்லாம் பார்த்தேன். அங்க முதல்ல நடை சாத்தினான், பெருமாள் கோயில் நடைய. பெருமாள் கோயில் நடை சாத்தின அந்த பட்டாச்சாரியார்கள் நாமம் போட்டிருக்காங்களே, அவங்களாம் சாத்தி முடிச்ச உடனே நடராஜ பக்கம் திரும்பவே இல்லை. அப்படி போனான், திரும்பவே இல்லை. இந்த தீட்சிதர்கள்லாம் இங்க ஒரு கும்பிடும் அங்க ஒரு கும்பிடும். வீட்டுக்கு போறவங்க நடராஜன் கும்பிடுதான், அவரையும் கும்பிடுதான்.
எப்படி இருக்கு பத்தியா? கொள்கை இல்லாதவங்க நம்ம ஆட்கள். அவங்க நானும் பார்த்தேன், ஒரு 3 பேர் நடை அடைச்சோட என்ன செய்தான், நடராஜரை திரும்பி பார்க்கானா? ஏன்னா இங்க படுத்து கிடக்காரு அவரு, அங்க நடனாடுறாரு. பூட்டினோன்னா அப்படிதான் பார்க்கணும். பார்க்கவே மாட்டேங்க. ஒரு 3 குண்டங்க நான் பார்த்தேன். உட்காந்து என்னடா எப்படி போறான்னு பார்த்தேன். அப்படி திரும்பவே இல்லை. அங்கிருந்து வாரா தீட்சிதர்கள் வராங்க, ருத்ராட்ச மாலை போட்டு உபி போட்டுருக்கிறாங்க. அவரை கும்பிட்டு பெருமாளை இப்படி பண்ண என்ன அர்த்தம்யா? அவங்கள்ட்ட எவ்வளவு உறுதிப்பாடு இருக்கு பத்தியலா? அவ்வளவு பேர் அப்படி இருக்க உரிமை. பெரிய பெரிய நாமங்களை போட்டிருக்காங்க. யாருக்கும் இறங்கினா ஆள் தடியா கையில பார்த்தீங்கன்னா நாம பெருசா இருக்கு. நம்ம கையில சைவம் கடையில சின்ன கை, வைஷ்ணவம் கையில தடி கை. அதுல பார்த்தா நாமத்தை போட்டு வச்சிருக்கான். அவங்கள்ட்ட உறுதிப்பாடு. ஜனாதிபதியே வர வச்சுக்கலாம். எல்லாரும் போய் கும்பிடுதாங்க. அவரை கும்பிடக்கூடாது, கும்பிடட்டும் வேண்டாங்கள. ஆனா அதனின் மேலானவர் யாரு? பரமேஸ்வரன். ஒன்று இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை. அவர் யார் தெரியுமா? கன்றிய காலனை காலால் கடிந்தான். யமனையே ஒரு எத்தினவர் எங்க சாமிப்பா. கன்றிய காலனை, கண்டினா கோபம், கோபத்தோடு வந்த யமனை கன்றிய காலனை காலால் கடிந்தான். அடியவர்க்கா மார்க்கண்டேய மரிசிக்காக அருள் பார்த்தோம்ப்பா எங்கப்பா. ஒன்று இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை. கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்கா. சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்தின் நட்டம். அவரை கும்பிடுங்க, எங்க கும்பிடாதீங்க. அவர்ல அன்னைக்கு சொல்லிருக்காரு பாருங்க. சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்தின் நட்டம். என்ன காரணம் தெரியுமா? என்று வந்தாய் என்னை கேட்கிறார் அவரு. என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பேயே. என்னைங்க பாரு, உங்களைங்க பாரு, அங்க பாருங்க. அனுபந்தமா ஒரு சொல் சித்திர வரைதார் பத்தியலா? அதத்தான் எங்கே பரஞ்சோதியார் கப்பிலா மனத்தனாகி பிளவுபடாத ஒருமைப்பட்ட ஒன்றுமையான லைத்த மனதோட சுவாமி கும்பிடுறார். கப்பிலா மனத்தான் 3 காலமும் மூழ்கி மூழ்கி. பொற்றாமர குளத்துல 3 ஒவ்வொரு காலம், காலையில அதிகால உச்சிக்காலம் சாயலட்ச 3 நேரமும் குளிக்கிறாராம் பொற்றாமர குளம். அப்ப நல்லா இருக்கும் அந்த காலத்துல. இப்போ 6 அடி கூட தண்ணி கிடையாது. அப்போ நிலைமை அப்போ உயர்ந்த அருமையான தீர்த்தம், உயர்ந்த தீர்த்தம். அதுல 3 காலமும் முழு. திருக்கோயிலுக்கு போகும்போது வீட்டில் நீராடித்தான் போகணும். தீர்த்தத்து நீராடித்தானே விதி இருக்கு. குளிக்காமலே போகணும். எத்தனை பேர் போறாங்க இப்போ குளிக்காங்க. 3 காலம் குளிக்கணும். காலையில குளிச்சு, மத்தியானம் குளிக்கணும், மழை பெய்யணும், சாயந்தரமும் குளிக்கணும். அவர் செய்து காட்டினார் நக்கீரர். 3 காலமும் மூழ்கி மூழ்கி அப்பனை. அப்பா கும்பிட போறாரு. யாரு? எம் ஆலவாயம் அடிகளை. உடனே நக்கீர தேவன் அப்பன்னு அப்பாவுக்கு கும்பிட போறான்னு நினைச்சிருவாங்க இந்த பேக. அதுக்கு அர்த்தம் பண்ணிடுவான். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம பார்க்கணும். ஆலவாயம் அடிகளை, அப்பனாகிய ஆலவாய் பெருமானை குற்றாமர குளத்துல 3 காலமும் மூழ்கி மூழ்கி எம் அடிகளை அடியார் சேம வைப்பினை. அடியார்களுக்கெல்லாம் ஒரு பிக்சட் டிபாசிட் சிவருமான். சேம வைப்பு, பாதுகாப்பு ஒரு வைப்பு தொகை சிவருமான். நமக்கு பிக்சட் டிபாசிட். நம்ம எல்லாருக்கும் சங்கலிங்க பெருமானும் கோமயமே பிக்சட் டிபாசிட். போய் அங்க போய் என்ன வேணுமோ கேட்கலாம். அங்கே வவுச்சர் கொடுக்க வேண்டாம், போட்டு ஏடிஎம் கார்டெலாம் கொடுக்க வேண்டாம். அங்கே வந்து கொஞ்ச நேரம் கோமதி இந்த மாதிரி வீட்டுக்கார வேலைக்கு போக மாட்டேங்க. இன்னைக்கு காலைல ஒரு பிள்ளை பொம்பளை சொல்லிதான் 2-3 நாளாக காணுமே என்னமான். சாமி கூட நான் சண்டை அப்படிங்க. சங்கலிங்க பெருமான் கூட நான் சண்டை போட்டிருக்கேன். போடு, அப்பா கூட சண்டை போட்டு தப்பு இல்லை. சண்டை போட்டு பாரே இல்லை, அதான் பாராட்டணும். சண்டை போட்டு டூன்னு போட்டு போகல வாரா
ஏன் சண்டை போட்டேன்னு. நானும் சொல்லி சொல்லி பார்க்க அவ வேலைக்கே போக மாட்டேங்காரு. 3 மகன், மூத்த மகன் ஒருவன் தான் வேலைக்கு போறான். ஆக இப்ப ஒருதி சம்பாதிச்சவனா அவன் சம்பாத்தியத்தில் 4 பேர் சாப்பிடணும். வேலைக்கு போக படுத்து கிடக்காரு வீட்டுக்காரு. அப்ப சாமிகிட்ட சண்டை போட்டுதான் 30,000 ரூபா கடன் போட்டிருக்கோங்க. கடன் வாங்க போற 2 நாள் ஆளை காணுமே எங்கன்னு மகளிர் சிவரேஜில் போய் 30,000 கடன் வாங்க போற. ஏன் கடன் வாங்க போற? மாப்பிள்ளை பழைய கடையில் 10,000 ரூபா கடன் வச்சிருக்காரு, அதை தீக்கணும். போக மாட்டாங்காரு, படுத்து கிடக்காருங்க. எப்படி கவலை பற்றலாம்? நான் சாமிகிட்ட சண்டை போட்டேன். போ துடைக்கணும் போகேன், என்னதான் எனக்கு கஷ்டத்தை கொடு, நான் போக மாட்டேன். அந்த பிள்ளை அவ்வளோ அதிகம் படிக்கலை, ஆனால் உறுதிப்பாடு. 2 நாள் ஆளுங்க 2 நாளாக அவர்கிட்ட சண்டை போட்டேன், மனசு கேட்கல, இன்னைக்கு வந்துட்டேன் அப்படிங்க. இதெல்லாம் நமக்கு அப்பா. அவர் அப்பா கூட சண்டை போடலாம், தப்பு கிடையாது, உரிமையோடு. நானும் கேட்டு கேட்டு பார்க்க 3 நாளா எல்லா பேரும் சினிமா பார்த்து வந்துட்டான். அந்த படத்தை நீடி துட்டே கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு அப்பா கூட சண்டை போட எத்தனை இருக்கான். அப்பா படத்தோட நைஸா பைக்குள்ள கையை தொட்டு போடுங்க எத்தனை பேர் இருக்கான். அப்போ அம்மா எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணாங்க. இல்லை அப்போ படித்தாரு, நைஸாக எடுத்துக்கோ, ஒரு பெராசல் வழி போயிரு, செகண்ட் ஷோ பார்த்துட்டு வா, லேசாக தட்டு நான் திறந்து விடுதேன் அம்மா சொல்லுவாள்ல. அதனால் அப்பாவை திட்டு அடி என்னன்னாலும் செய், அவர் பொறுத்துக்கிடுவார். அழகான வார்த்தை. அதனால தான் நம்முடைய தேவாரவலா சிவருமானை தாயும் நீயே தந்தை நீயே, தந்தைன்னு முதல்ல, அதுக்கப்புறம் தான் தாயும். தந்தை நீங்கிறாரு, அங்க கிடையாது, தாயும் நீ. தந்தையாக இருக்கிற நீ தாயுமாக இருக்கிறாய், அதான் சிறப்பு. தந்தை இல்லாம தாய் கிடையாது. எனவே திருஞான சம்பந்த பிரபு தந்தையும் நீயேன்னு சொல்லல, தந்தை நீயே முதல்ல, தாயும் நீயே. தந்தையாகி நீதான் தாயுமாக வரார், தாயுமானவர். தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன். அங்கே அப்பர் பெருமான், அப்பன் நீ அம்மை நீ, அவர் அங்க முதல்ல அப்பா தான் சொல்லுவாரு. ஆக இதெல்லாம் பட்டிமன்றம் வச்சிடக்கூடாது, அப்பா பெருசா அம்மா பெருசான். ஆனால் முறை எப்படி இருக்கணும் சிந்தனை. ஆகவேதான் அப்பனை ஆலவாய் அடிகளை அடியார் சேம வைப்பினை, நமக்கெல்லாம் என்றும் பாதுகாப்பான ஒரு வைப்பு எதுன்னு கேட்டா நம்முடைய